குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸில் யூனிட் 1 சாயில் மெக்கானிக்ஸில் ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சாயில் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் தர்றேன் பாருங்கள். இதில் ஒரு கண்டெய்னர், அதில் வந்துட்டு அதான் 3 செப்ரேட் போர்ஷன்ஸாக பிரிச்சுருக்காங்க. உள்ளே வந்துட்டு அது என்ன கான்செப்ட்னா, உள்ளே வந்துட்டு சாயில் ஒரு ஆஃப் இதுக்கு சாயில் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே வாட்டரை ஊற்றுனாங்கன்னா சாயிலோட கேப்புக்குள்ளே ஏர் இருக்கும். அந்த ஏரையெல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு வாட்டரை போய் உள்ளே ஃபில் ஆகிக்கும். அப்படி தாங்க நடக்கும். அதை வந்துட்டு உங்களுக்கு டயக்ராமாக காமிக்கணும் அப்படின்னா அதை எப்படி காமிக்கிறாங்கன்னா, சாயில் இவ்வளோ வால்யூம் இருக்குது, விஎஸ்ங்கிற வால்யூம் சாயில் இருக்குது, வாட்ரு வந்துட்டு வால்யூம் ஆஃப் வாட்டர் விடபிள்யூங்கிற அளவுக்கு இருக்குது, ஏர் வாய்ட்ஸ் வந்துட்டு விஏ அளவுக்கு இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா போன கிளாஸில் நிறையா ஃபார்முலாஸ் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. போரோசிட்டி, வாய்ட் ரேஷியோ, அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஃபார்முலாஸு, ஏர் கண்டென்ட்டு, ஒரு ப்ராப்ளத்தில் கூட டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் ஒன்று பார்த்தோம், டென்சிட்டி, மாஸ் டென்சிட்டி, யூனிட் வெயிட், இது எல்லா ஃபார்முலாவுமே நீங்கள் கவர் பண்ணணும். எப்போது இந்த டயக்ராம் பேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சாயில்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த டயக்ராம் சொல்கிறேன் பாருங்கள். இதில் விஎஸ், விடபிள்யூ, விஏங்கிறது வால்யூம் இண்டிகேட் பண்ணுது. அடுத்து விவிங்கிறது என்னென்னா, விவிங்கிறது வால்யூம் ஆஃப் த வாய்ட்ஸ். அந்த வாய்ட்ஸுக்குள்ளே தானே நமக்கு வந்துட்டு வாட்டரும் ஏரும் ஃபில்லாக இருக்கும். அதனால் அது ரெண்டையும் ஆட் பண்ணணும். நமக்கு கிடைக்கிறது வந்துட்டு விவி. சரிங்களா? வால்யூம் ஆஃப் த வாட்டரையும் ஏரையும் ஆட் பண்ணாமல் கிடைக்கிறது வந்துட்டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். அப்படின்னு என்ன மீனிங், சாயில் உள்ளே போட்டிங்க, அந்த சாயிலுக்கு நடுவில் எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த கேப்பில் எல்லாம் அந்த கேப்பை வாய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வாய்ட்ஸ் ஃபுல்லாக என்ன இருக்கும், ஏர் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் தண்ணி ஊற்றுறீங்கன்னா அந்த ஏர் இருக்கிற எல்லா இடத்துலையுமே தண்ணி போய் ஆக்குப்பை ஆகிக்கும். அப்போ என்ன சொல்லலாம்னா, மொத்த வாய்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் வாட்டரோட வால்யூமையும் ஏரோட வால்யூமையும் ஆட் பண்ணிங்கன்னா வால்யூம் ஆஃப் த வாய்ட்ஸ் கிடச்சிரும். விடிங்கிறது வந்து டோட்டல் வால்யூம், எவ்வளோ மண் இருக்குது ப்ளஸ் எவ்வளோ தண்ணி இருக்குது ப்ளஸ் எவ்வளோ ஏர் இருக்குது, 3 டோட்டல் பண்ணால் வி டோட்டல் வால்யூம், டோட்டல் வால்யூம். இந்த பக்கம் பாருங்கள், மாஸுக்கு சொல்லியிருக்காங்க. மாஸுங்கிறது நிறை தமிழில். சரிங்களா? சாயிலுக்கு வந்துட்டு மார்க் பண்ணால் மாஸ் ஆஃப் த சாயில். அடுத்து எம்டபிள்யூங்கிறது மாஸ் ஆஃப் த வாட்டர், எம்ஏங்கிறது வந்துட்டு ஏருக்கு வந்துட்டு நமக்கு மாஸ் கிடையாது, ஏருக்கு வெயிட் கிடையாது. அதனால் எம்ஏ வேல்யூ வந்துட்டு எப்போவுமே 0வாக தான் இருக்கும். அப்போது மாஸ், டோட்டல் மாஸ்ன்னு கேட்டாங்கன்னா சாயிலையும் வாட்டரையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறதா